Hello friends, welcome to Republic IS. So today is 22nd November and 22nd Novemberல வந்திருக்கிற important articles அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா shifting the pylon சொல்லிட்டு ஒரு article வந்திருக்கு. So we'll discuss this article in detail. SWACH SURVEKSAN பேஸ் பண்ணி வந்திருக்கிற article. And அதே மாதிரி on the brickன்னு சொல்லிட்டு ஒரு article வந்திருக்கு. So this article is all about Crimea issue, Ukrainian Russia dispute. சரிங்களா? So இந்த ஆர்டிகலை நம்ம இண்டிப்பாக அனலைஸ் பண்ணலாம். That is with the background. UPSC prelims-ல means பெர்ஸ்பெக்டிவ்ல கொஸ்டின்ஸ் கேட்கலாம். பிளஸ் ஆடட் டு இட் ஐஆர் நீங்க டாபிக் எழுதும் போது இந்த இஷ்யூவை வந்து நீங்க கோட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ வில் டிஸ்கஸ் திஸ் இன் டீடைல். அதே மாதிரி கோ பேக் டு தி கமிட்டிஸ் இஸ் த ஃபார்முலா லெசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. ஸோ நம்ம ஏற்கனவே ஃபார்ம் லாஸை பேஸ் பண்ணி ஒரு எடிட்டோரியல் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். தட் இஸ் எஸ்டர்டே. ஸோ நம்ம என்ன பார்த்துருப்போம், ரைட் சைடு எக்கானமிஸ்டோடைய வியூ பாயிண்ட்ஸ், லெஃப்ட் சைடு எக்கானமிஸ்டோடைய வியூ பாயிண்ட்ஸ்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா? திஸ் ஆர்டிகல் டாக்ஸ் அபவுட் தி லெசன். ஸோ வாட் ஆர் த things which we need to do it அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது தான் இந்த ஆர்டிகல். ஸோ இந்த ஆர்டிகல் உடைய ஜிஸ்ட்டை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், which will be more than enough. சரிங்களா? அதே மாதிரி கீப்பிங் அ க்ளோஸ் ஐ ஆன் சைனாஸ் நியூக்ளியர் கேப்பபிலிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. ஸோ இந்த ஆர்டிகலுடைய ஜிஸ்ட் வரையும் நம்ம பார்த்து வச்சுக்கலாம், which is more than enough. சரிங்களா? ஸோ ஃபுல் ஆர்டிகல் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், ஜிஸ்ட் இஸ் more than enough. அண்ட் அதே மாதிரி ரிலையபிள் டேட்டா குட் பாலிசின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. ஸோ வாட் ஆர் த கன்சர்ன்ஸ் அண்ட் சேலஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டேட்டா, இதை பேசுறது தான் இந்த ஆர்டிகல். ஸோ த ஆத்தர் இஸ் மெம்பர் ஆஃப் பிளானிங் கமிஷன், கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இந்த ஆர்டிகலை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? அண்ட் அதே மாதிரி த மீட் ஆஃப் தி மேட்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குஜராத்தில் சரியா நான்வெஜ் ஷாப்ஸ் எல்லாம் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அங்கே வெஜிடேரியன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பேன்ஸ் எடுத்துட்டு வராங்க இல்லையா நான்வெஜ் ஷாப்ஸ் பேஸ் பண்ணி. ஸோ திஸ் ஷோஸ் லைக் ஹவு டாமினன்ட் a society or a community can become. And இதோடைய அவுட்கமாக இட் threatens people's livelihood and peace. சரிங்களா? ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் கவர்மெண்ட்டே வந்து ஆக்ஷன் எடுக்குது நான்வெஜ் ஷாப்ஸை வந்து பேன் பண்ணுறதுக்காக. அண்ட் கவர்மெண்ட் கிட்ட போய் கேட்கும்போது வாட் தே ஆர் அபவுட் டு டெல் இஸ் லைக், சி நாங்கள் நான்வெஜ் ஷாப்பை பேன் பண்ணணும்னு சொல்கிற இன்டென்ஷன் எங்களுக்கு கிடையாது, பட் வி ஆர் பேனிங் ஒன்லி அன்ஹைஜீனிக் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யூ ஹேப்பன் டு பி அன் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட். சரிங்களா? ஸோ அப்போ நீங்கள் ஆக்ஷன்ஸ் என்ன எடுப்பீங்க? ஸோ ஒரு கம்யூனிட்டி இருக்காங்க, ஒரு பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட் இருக்கு, அந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல 95% வெஜிடேரியன் தான், பட் ஆனால் 5% வந்து நான்வெஜ் பீப்புள் இருக்காங்க சாப்பிட்றவங்க, ஆர் அதர் கம்யூனிட்டி பீப்புள். ஸோ இவங்களுக்கு நான்வெஜ் ஷாப்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் தே ஆர் எஸ்டாப்ளிஷிங் நான்வெஜ் ஷாப்ஸ் ஆல்சோ, ஃபுட் ரெஸ்டாரண்ட்ஸ், விச் பீப்புள் ஆர் ப்ரொடெஸ்டிங் அகெயின்ஸ்ட். ஸோ வாட் will be your course of action as a district magistrate? Please write it down in the comment box below or even in the telegram group. சரிங்களா? anyway, coming to the first article on the brink. so நம்ம Crimean issue வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம். சரிங்களா? and see first வந்து you need to know the map. ஸோ இங்கே ஒரு மேப் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் கிரீமியா, திஸ் இஸ் யுக்ரைன். ஸோ யுக்ரைனுடைய பொலிட்டிக்கல் மேப் இஸ் கிவன் பை மீ ஆன் தி ரைட் சைட். சரியா? ஸோ திஸ் இஸ் யுக்ரைன். இங்கே இருக்கு பாருங்க ரஷ்யா. சரிங்களா? திஸ் இஸ் கிரீமியா. ஸோ கிரீமியா இஸ் சரௌண்டட் பை பிளாக் சி. சரிங்களா? 3 சைட்ஸ்ல வந்து கிரீமியாவுடைய 3 சைட்ஸ்ல வந்து பிளாக் சி இருக்கு. அண்ட் ஹியர் வி ஹேவ் சி ஆஃப் அசவ். அண்ட் யுக்ரைனுக்கும் கிரீமியாக்கும் லேண்ட் கனெக்டிவிட்டி இருக்கு, பட் கிரீமியாக்கும் ரஷ்யாவுக்கு நடுவில் லேண்ட் கனெக்டிவிட்டி கிடையாது. சரிங்களா? ஸோ இந்தியா ஸ்ரீலங்கா மாதிரி தான் இதுவுமே. ஸோ தேர் ஹேப்பன்ஸ் டு பி எ ஸ்ட்ரெயிட் விச் இஸ் கால்ட் அஸ் கர்ச் ஸ்ட்ரெயிட். ஸோ யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்ல கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கர்ச் ஸ்ட்ரெயிட்ஸ் கனெக்ட்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி கேட்கலாம். ஸோ இட் கனெக்ட்ஸ் கிரீமியா அண்ட் ரஷ்யா. சரிங்களா? அப்படி இல்லையா, இட் கனெக்ட்ஸ் சி ஆஃப் அசவ் அண்ட் பிளாக் சி. புரியுதுங்களா? அண்ட் வாட் ஐ வாண்ட் யூ டு டூ இஸ் லைக், ப்ளீஸ் நோட் இட் டவுன் வாட் ஆர் ஆல் நேஷன்ஸ் பார்டர் ரஷ்யா ஃபர்ஸ்ட். ஸோ ரஷ்யாவுடைய பார்டரிங் நேஷன், அதே மாதிரி பிளாக் சி பார்டரிங் நேஷன். ஸோ இப்போ பிளாக் சி பார்டரிங் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன். சி இட் இஸ் குவைட் சிம்பிள். ஃபர்ஸ்ட் ரஷ்யா யுக்ரைன் டெஃபினட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டர்க்கி இருக்குங்க, தென் பல்கேரியா, ரொமானியா அண்ட் ஜார்ஜியா. ஸோ பரோஜின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ப ஃபார் பல்கேரியா, ஆர் ஓ ஃபார் ரொமானியா, ஜி ஃபார் ஜியார்ஜியா. சரியா? அதே மாதிரி டர்க்கி வில் பி தேர், தென் ரஷ்யா அண்ட் யுக்ரைன் வில் பி தேர். சரிங்களா? ஸோ என்ன கோட் வேர்டு வச்சு நீங்கள் ஞாபகம் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி வச்சுக்கோங்க. சரி, ஸோ இது ஆயிடுச்சுங்களா? அதுக்கப்புறம் வாட் ஐ வாண்ட் யூ டு டூ இஸ் லைக், ப்ளீஸ் சி ஏஜியன்சி. எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. மெடிட்டரேனியன் சி எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. அதே மாதிரி சி ஆஃப்
மர்மரா. சரிங்களா? ஸோ ப்ளீஸ் ட்ரை டு டூ திஸ். இப்போ நீங்கள் மெடிட்டரேனியனில் இருக்கீங்க, மெடிட்டரேனியன் சீல இருக்கீங்க. சரிங்களா? இங்கேருந்து நீங்கள் சி ஆஃப் அசர்வுக்கு எப்படி போவீங்க? சரியா? எப்படி போவீங்கன்னா எந்தெந்த சி கிராஸ் பண்ணிட்டு போவீங்க ஃபர்ஸ்ட்டு, ரெண்டாவது எந்தெந்த ஸ்ட்ரெயிட்ஸை வந்து கிராஸ் பண்ணி போவீங்க. ஸோ இந்த மேப் ஒர்க்கு நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன், யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஃபைன். சரி, ஓகே. இஃப் பாசிபிள் ட்ரை டு ரைட் இட் டவுன் இன் தி கமெண்ட் பாக்ஸ். சரி, ஓகே. இப்போ வாட் இஸ் த இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக கதை மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. பிஃபோர் 1991, தட் இஸ் பிஃபோர் தி டிஸ்இன்டிகிரேஷன் ஆஃப் USSR, யுக்ரைன் வாஸ் பார்ட் ஆஃப் ரஷ்யா. சரியா? அண்ட் யுக்ரைன் ரஷ்யா பார்த்தீங்கன்னா பார்டரிங் நேஷன் தான், லேண்ட் பார்டரும் இருக்குது, அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் ஆஃப் கர்ச்சும் இருக்குது, கர்ச் ஸ்ட்ரெயிட்டும் இருக்குது. இங்கே தான் ஒரு பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, தட் இஸ் கிரிமியன் பிரிட்ஜ், which happens to be in conflict. பட் ஓகே, யுக்ரைன் அண்ட் ரஷ்யா ஹேஸ் லேண்ட் பார்டர். சரி, 1991 முன்னாடி யுக்ரைன் வாஸ் பார்ட் ஆஃப் ரஷ்யா. ஆஃப்டர் தி டிஸ்இன்டிகிரேஷன் ஆஃப் USSR, யுக்ரைன் பிகேம் a செப்பரேட் நேஷன். சரி, ஓகே. இப்போ செப்பரேட் நேஷன் ஆனதுக்கப்புறம் இந்த யுக்ரைனுடைய மேப் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் இந்த சைடு இந்த ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் யுக்ரைன் இருக்கு பாருங்க, இவங்க வந்து ரஷ்யாவுக்கு ஃபேவர் பண்ணுறவங்க. சரியா? ஸோ இங்கே ரஷ்யன் மக்கள் இருக்கிறாங்க, நிறைய பேர் ரஷ்யன் பேசுகிறாங்க. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் ஃபேவர் ரஷ்யா அண்ட் தே ஆர் ப்ரோ ரஷ்யன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் இந்த ஈஸ்டர்ன் பார்ட். இப்போ வெஸ்டர்ன் பார்ட் இருக்கு பாருங்க, வெஸ்டர்ன் பார்ட் வந்து தே ஆர் பீப்புள் ஹூ ஃபேவர் யூரோப்பியன் நேஷன்ஸ். சரி, இப்போ எப்போ இஷ்யூ ஒரு பர்னிங் இஷ்யூவாக ஆக ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் இன் தி இயர் 2013. சரியா? அதாவது 2010 யுக்ரைனில் எலெக்ஷன் நடக்குது, டெமோக்ராட்டிக் ஃபார்மில் தான். அண்ட் இங்கே பிரசிடென்ட் ஆகுறாரு மிஸ்டர் விக்டர் யான்கோவிச். சரியா? ஸோ நம்ம இவர் பேரே வச்சுக்கலாமே, விக்டர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாமே ஒரு பேர். இவர் பிரசிடென்ட் ஆகுறாரு அண்ட் ஹீ ஹேப்பன்ட் டு பி அ பர்சன் ஹூ இஸ் ப்ரோ ரஷ்யன். சரிங்களா? இப்போ 2013 என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யூரோப்பியன் யூனியன் யுக்ரைனியன்ஸுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. அதாவது என்னன்னா, யூ பிகம் அ பார்ட் ஆஃப் யூரோப்பியன் யூனியன் அப்படின்ட்டு. ஸோ யுக்ரைன் யூரோப்பியன் யூனியன் அசோசியேஷன் அக்ரிமெண்ட்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. சரிங்களா? அண்ட் திஸ் இஸ் லைக் ரஷ்யாவுக்கு பிடிக்கல. சரி, ஏன் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப்டர் தி டிஸ்இன்டிகிரேஷன் ஆஃப் USSR, இந்த பல்கேரியா, ரொமானியா, மற்ற நேஷன்ஸ்லாம் இருக்குல்ல, இவங்க வந்து யூரோப்பியன் யூனியனுடைய ஒரு பார்ட் ஆயிட்டாங்க. ஸோ சம்வேர் ஆர் தி அதர் யூரோப்பியன் யூனியன் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஒரு பர்செப்ஷன் இருக்கு ரஷ்யாவுக்கு. சரிங்களா? அண்ட் இது வரையும் இல்லாமல் வாட் ரஷ்யா ஃபீல்ஸ் இஸ் லைக், இப்போ இவங்க யூரோப்பியன் யூனியன் பார்ட் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன், ஃபியூச்சரில் தே வில் ஆல்சோ பிகம் அ பார்ட் ஆஃப் NATO, நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். ஸோ இது வந்து எப்படின்னா ஒரு மிலிட்ரி அலையன்ஸ் மாதிரி, உன் மேலே கை வச்சா நான் வருவேன்னு சொல்கிற மாதிரி இது. சரியா? ஸோ இதில் நார்த் அமெரிக்கன் கண்ட்ரீஸ், யூரோப்பியன் கண்ட்ரீஸ் எல்லாருமே இருக்கிறாங்க. ஸோ இப்போ யுக்ரைனை யூரோப்பியன் யூனியன் ஒரு பார்ட் ஆயிடுச்சுன்னா, தே வில் ஆல்சோ பிகம் அ பார்ட் ஆஃப் ஒரு மெம்பர் ஆஃப் NATO இன் தி ஃபியூச்சர். அண்ட் அப்படி ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன், USA அவங்களுடைய ட்ரூப்ஸ் எடுத்துட்டு வந்து யுக்ரைனில் வைப்பாங்க, விச் வில் பி அ த்ரெட் டு ரஷ்யா ஆல்சோ. ஸோ ரஷ்யாவுக்கு இந்த விஷயம் பிடிக்கல. சரியா? இது வரையும் இல்லாமல் மற்ற நேஷன்ஸ் தே ஆல்ரெடி பிகேம் எ மெம்பர் ஆஃப் EU அண்ட் NATOவில் கூட ஒரு சிக்னேட்டரியாக இருக்கிறாங்க. ஸோ இவர் இந்த அக்ரிமெண்ட்டை வந்து டினை பண்ணிடுறாரு. சரியா? அண்ட் தேவர் இன் தி ஒப்பீனியன் தட் நம்ம யூரோப்பியன் யூனியன் கம்பேர் பண்ணாச்சா நம்ம ரஷ்யா கூட ஒரு நல்ல டைஸ் வைக்கலாம் அப்படின்ட்டு. சரிங்களா? ஸோ இந்த அக்ரிமெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு ப்ரொட்டஸ்ட் ஒன்று நடக்குது. ஸோ மக்கள் எல்லாருமே வந்து கடுப்பாயிடுறாங்க. அதாவது என்னன்னா, இந்த அக்ரிமெண்ட் நீங்கள் ஏன் சைன் பண்ணல, அண்ட் எஸ்பெஷலி எந்த சைட்ஸ் இருக்கும், இந்த வெஸ்டர்ன் சைடு பீப்புள் இருக்காங்க பாருங்க, அதாவது யுக்ரைனுடைய வெஸ்டர்ன் பார்ட்டு. இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் டிமார்கேஷன் லைன் மாதிரிலாம் கிடையாது. இங்கே வந்து வெஸ்டர்ன் சைடு வந்து அப்படியே யூரோப்பியன் யூனியன் பேசுகிறவங்க, ரஷ்யாவுக்கு அகைன்ஸ்டாக இருக்கிறவங்க அப்படின்ட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் டிமார்கேஷன்லாம் இருக்குது, இந்தியா பாகிஸ்தான் மாதிரி அப்படின்ட்டுலாம் கிடையாது. இது ஒரு மெஜாரிட்டி ஒப்பீனியன். புரியுதுங்களா? ஸோ இந்த 2013 அக்ரிமெண்ட் டினை பண்ணோடனே there happens to be a mass protest, and இந்த ப்ரொட்டஸ்டோடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் யூரோ மைதான் ஆர் யூரோ மெய்தேன் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். சரியா? சரி, ஓகே. இந்த யூரோ மெய்தேனில் பீப்புள் ஆர் ப்ரொடெஸ்டிங் அகெயின்ஸ்ட் தி கவர்மெண்ட் ஆக்ஷன்ஸ் ஃபார் நாட் சைனிங் அன் அக்ரிமெண்ட் வித் EU ஆர் நாட் பிகமிங் அ பார்ட் ஆஃப் EU. அண்ட் நான் வயலண்டாக தான் இருந்தது இந்த ப்ரொடெஸ்ட். பட் ஹவவர் பிரசிடென்ட் வந்து விக்டர் வந்து ஃபோர்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு போல். ஸோ திருப்பியும் நான் வயலண்டாக மாறிடுச்சு. அண்ட் இதுக்காக விக்டர் வந்து ரஷ்யாவுக்கு வேற போயிட்டார். ஆமாம், இவர் அவ்வளோ பயந்துட்டாரு. அதாவது என்னன்னா, எங்கேயாவது என்னையும் அட்டாக் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு ஹி ஃப்ளீ டு ரஷ்யா மிஸ்டர் விக்டர். அண்ட் இவர் ரஷ்யாவுக்கு போன உடனே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற கவர்மெண்ட் ஒன்று ஃபார்ம் ஆச்சு. அதாவது அப்போசிஷன் பார்ட்டி லீடர்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கவர்மெண்ட் ஒன்று ஃபார்ம் பண்ணி அவங்க இந்த அக்ரிமெண்ட் நாங்கள் சைன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லின்னு இருந்தாங்க. சரியா? அதுக்குள்ளே ரஷ்யா என்ன சொல்லுச்சுன்னா, the first thing is like, இப்போது கவர்மெண்ட் டினை பண்ணியிருக்குன்னா இது வந்து ஒரு டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், இவங்க தான் டினை பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அண்ட் இது வரையும் இல்லாமல் இப்போ யுக்ரைன் ரஷ்யா பார்டரிங் நேஷன்ஸ் தானே என்ன பண்ணிட்டாங்கன்னா, போயிட்டு கிரீமியா என்ற ஒரு இடத்த வந்து அனெக்ஸ் பண்ணிட்டாங்க. அதாவது சிம்பிளாக சொல்கிறோன்னா, மிலிட்ரி ட்ரூப்ஸ் அனுப்பிச்சிட்டாங்க கிரீமியாவுக்கு. சரிங்களா? சரி, இப்போ அனுப்பிச்ச உடனே ரஷ்யா என்ன செஞ்சாங்கன்னா,
நாங்கள் கிரீமியாவில் ரெஃபரண்டம் எடுத்துகிட்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வித்தின் அ வீக் டைம்ஸ் சரியா கிரீமியாவில் ரெஃபரண்டம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அண்ட் இந்த ரெஃபரண்டம் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 2 கொஸ்டின் தான். வெதர் தே வாண்ட் டு பார்ட் ஆஃப் ரஷ்யா, அதாவது வெதர் தே வாண்ட் டு பி அ பார்ட் ஆஃப் ரஷ்யா ஆர் வெதர் தே வாண்ட் டு ரிமைன் இண்டிபெண்டன்ட் அப்படின்ற மாதிரி. ஸோ யுக்ரைனுடைய ஒரு பார்ட் ஆவீங்களா இல்லை யூரோப்பியன் யூனியனில் போய் சேருவீங்களா, இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு கொஸ்டினும் இல்லை ரெஃபரண்டமில். பட் எனிவே ஸோ இந்த ரெஃபரண்டம் நடந்தது அண்ட் இட் இஸ் செட் தட் கிட்டத்தட்ட ஒரு 97% ஃபேவர்ட் லைக் தே வாண்ட் டு பி அ பார்ட் ஆஃப் ரஷ்யா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் யூரோப்பியன் நேஷன்ஸ் அண்ட் மற்ற கண்ட்ரீஸ் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரெஃபரண்டமே ஃபர்ஸ்ட் ஃப்ளா சரியா, இது வந்து மேனிப்புலேட்டட் ரெஃபரண்டம், இது நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வெறும் 30% தான் வந்து ப்ரோ ரஷ்யாவாக இருந்தாங்க அப்படின்ட்டு. பட் எனிவே இங்கே கிரீமியாவில் கூட ரஷ்யன் பேசுகிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் ஸ்டாலின் இருக்கும்போதே என்ன செஞ்சுருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே தாத்தர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. ஸோ தாத்தர்ஸ் வந்து தே ஹேப்பன் டு பி ஒரு டர்க்கி எத்னிக் குரூப், தே ஆர் இண்டிஜீனியஸ் ஆஃப் கிரீமியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ நிறைய ஜென்ரேஷன்ஸ்லேருந்து இங்கே இருக்கிறாங்க சரியா. ஸோ இவங்களை கிரீமியன் தாத்தர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ TATARS தாத்தர்ஸ். ஸோ இந்த தாத்தர்ஸை வந்து உஸ்பெகிஸ்தானுக்கு அனுப்பிச்சாங்க, அப்படியே பெட்டி பெட்டியாக அனுப்பிச்சாங்க உஸ்பெகிஸ்தானுக்கு சரியா. அதுக்கப்புறம் நிறைய ரஷ்யன்ஸை வந்து கிரீமியாவுக்கு மைக்ரேட் ஆக சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் கிரீமியாவில் பார்த்தீங்கன்னா ரஷ்யன்ஸ் தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ தே வந்து ரெஃபரண்டம் அண்ட் ரஷ்யா இஸ் இன் தி ஒப்பீனியன் தட் ஓகே கிரீமியா எங்களுது தான் அப்படின்ட்டு. சரி, இதுக்கு ரெஸ்பான்ஸாக யூரோப்பியன் யூனியன் நேஷன்ஸ்லாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது நீங்கள் G20 குரூப்பிங் வீடியோ நான் எடுத்திருப்பேன், அது பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதாவது G8 நேஷன்ஸ் வந்து G7 மாறிடுச்சு சரி. அண்ட் யூரோப்பியன் யூனியன் நேஷன்ஸ், USA, நார்த் அமெரிக்கன் நேஷன்ஸ்லாம் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் ரஷ்யா நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு வைங்களா, வில் பிரிங் சாங்ஷன்ஸ் அகெயின்ஸ்ட் யூ அப்படின்னாங்க. ஸோ சாங்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நீங்களாம் தாங்க மாட்டீங்க அப்படின்ட்டு. அண்ட் ரஷ்யா வாஸ் லைக் ஓகே எங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டு அண்ட் சாங்ஷன்ஸ் வேர் லெவிட் அகெயின்ஸ்ட் ரஷ்யா. இப்போ கூட நீங்கள் காட்சாலோவில் பார்த்தீங்கன்னா ரஷ்யாக்கு அகெயின்ஸ்டாக சாங்ஷன்ஸ் இருக்கு. பட் ரஷ்யா தான் இப்போதைக்கு கிரீமியாவை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அண்ட் சாங்ஷன்ஸ் லெவி பண்ணாலும் பரவாயில்ல நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவும் கூலாக தான் இருக்கிறாங்க இப்போ. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா திஸ் டிட் நாட் இம்பேக்டட் ரஷ்யா லாட், அதாவது சாங்ஷன்ஸ் சரிங்களா. ஓகே, இப்போது கிரீமியாவை அனெக்ஸ் பண்ண ரஷ்யா என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மிலிட்ரி ப்ரெசன்ஸை வந்து இன்னும் அதிகப்படுத்துறாங்க. அண்ட் எஸ்பெஷலி இந்த ரீஜன்ஸ் லைக் லுஹான்ஸ்க்கு, அதே மாதிரி வந்து டொனெட்ஸ்க்கு, ஸோ இந்த மாதிரி ஏரியாலலாம் அவங்களுடைய மிலிட்ரி ப்ரெசன்ஸை அதிகப்படுத்துறாங்க. ஸோ மிலிட்ரி ப்ரெசன்ஸ் அதிகப்படுத்துறாங்கன்னா இது கூட ரியாலிட்டியில் எப்படி தெரியுமா, ஸோ மிலிட்ரி யூனிஃபார்ம்ஸ்லாம் நிறைய பேர் போவாங்க, ஆனால் வி பிலாங் டு ரஷ்யா, அவங்க பேர் இந்த மாதிரி பேட்ச்லாம் எதுவுமே இருக்காது சரிங்களா. வெறும் ட்ரூப்ஸ் வரையும் இருப்பாங்க, ட்ரூப்ஸ் வரையும் அனுப்பிச்சிருப்பாங்க. அவங்கள போய் யாராவது நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னு வைங்களேன், நாங்கள் ரஷ்யாவில் ஆர்மி பீப்புள், நாங்கள் லீவில் வந்து இங்கே ஹாலிடேக்கு வந்திருக்கோம்னு சொல்லிட்டுலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரூப்ஸ்லாம் அனுப்பிச்சிருக்காங்க, வெப்பனரிஸ்லாம் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க இப்போ. தட் இஸ் ரஷ்யன் கவர்மெண்ட். அண்ட் இது மற்ற நேஷன்ஸுக்கு பிடிக்கவும் மாட்டேங்குது, எஸ்பெஷலி யூரோப்பியன் யூனியன்ஸ் அண்ட் USA ஃபார் தட் மேட்டர். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரிலாம் வந்து தாதாகிரி வேலைலாம் பண்ணாதீங்க தப்பு அப்படின்றாங்க. ரஷ்யா கேட்குற மாதிரி இல்லை. அண்ட் தீஸ் ஏரியாஸ் ஆர் அண்டர் கண்ட்ரோல். அண்ட் ஏற்கனவே ரஷ்யன் பாப்புலேஷன் ப்ரோ ரஷ்யன் தான் இந்த ரீஜனும். ஸோ இவங்க கண்ட்ரோலில் வச்சுருந்து இருக்காங்க. சரி, ஓகே. இப்போது யுக்ரைனில் திருப்பி கவர்மெண்ட் சேஞ்ச் ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஸ் சேஞ்ச் ஆச்சு. பட் என்னதான் ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு வந்தாலும் இந்த ஆஸ்பெக்ட்டுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் வர மாதிரி எதுவுமே தெரியல சரிங்களா. பட் எஸ் ஒரு பீஸ்ஃபுல் கோ எக்ஸிஸ்டன்ஸ்க்காக ஒரு ப்ரோட்டோகால் ஒன்று எடுத்துகிட்டு வந்தாங்க, விச் இஸ் கால்ட் அஸ் மினஸ்க் ப்ரோட்டோகால், MINSK. ஸோ எல்லாமே எஸ்கேல தாங்க முடியும். இது பார்த்தீங்கன்னா லுஹான்ஸ்க்கு, டொனெட்ஸ்க்கு, அதே மாதிரி மினஸ்க்கு. ஸோ மினஸ்க் ப்ரோட்டோகால் வாஸ் பாட் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சீஸ் ஃபயர் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக. ஏன்னா இங்கே இப்போ ப்ரோ யூரோப்பியன் ப்ரொடெஸ்டர்ஸ் கூட இருந்தாங்க, அவங்கள தான் வந்து கர்ப் பண்ணுறாங்க இப்போ சரிங்களா. ஸோ இந்த மினஸ்க் ப்ரோட்டோகால் எடுத்துகிட்டு வந்தாங்க. எப்போ எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா 2014 எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. யாருடைய மீடியேஷனில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் அண்ட் ஜெர்மனி என்ன சொன்னாங்கன்னா இந்த மினஸ்க் ப்ரோட்டோகாலில் ஃபர்ஸ்ட் வீல் பிரிங் இன் சீஸ் ஃபயர் அண்ட் இதை வந்து மானிட்டர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. யார் மானிட்டர் பண்ணுவாங்கன்னா ஆர்கனைசேஷன் ஃபார் செக்யூரிட்டி அண்ட் கோஆப்ரேஷன் இன் யூரோப். ஸோ இது வந்து ஒரு இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன், செக்யூரிட்டி ஓரியன்டட் இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ். இவங்க வந்து ஆர்ம்ஸ் கண்ட்ரோல்லாம் பண்ணுவாங்க. தட் இஸ் ஆர்கனைசேஷன் ஃபார் செக்யூரிட்டி அண்ட் கோஆப்ரேஷன் இன் யூரோப். ஸோ இவங்க ரஷ்யன் ஃபெடரேஷனு, யுக்ரைனு, ஃப்ரான்ஸு, ஜெர்மனி எல்லாம் உட்காந்து இந்த மினஸ்க் ப்ரோட்டோகால் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் இது ஒரு சொல்யூஷனுக்கு வந்ததா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிடையாது. மினஸ்க் 2 கூட நடந்தது, தட் இஸ் இன் 2015 சரியா. அதில் கூட ஒரு புது பேக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. என்னென்ன பேக்கேஜ் அதெல்லாம் நம்மளுக்கு அவசியம் இல்லை. பட் இது கூட எடுத்துகிட்டு வந்தாங்க, இது கூட ஃபெயில்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் இந்த யுக்ரைன் கிரைசிஸுக்கு ஒன் ஆஃப் தி வே ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த மினஸ்க் ப்ரோட்டோகால் தான் சரிங்களா. ஓகே, இப்போது வை கிரீமியா அண்ட் யுக்ரைன் இஸ் மோர் லைக் வெரி மச் இம்பார்ட்டன்ட் டு ரஷ்யான்னு சொல்லிட்டு தெரியணும். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து USA தன்னுடைய NATO அலையாக கிரீமியாவை மாற்றிட்டாங்கன்னா, அப்படி இல்லைனா யுக்ரைனை மாற்றிட்டாங்கன்னா தென் திஸ் வில் பி அண்ட் செக்யூரிட்டி த்ரெட் டு ரஷ்யா ஃபர்ஸ்ட் சரிங்களா. செகண்ட் பாயிண்ட்டு கிரீமியா இருக்குது, இந்த பிளாக் சி இருக்கு இல்லையா, ரஷ்யா வாண்ட்ஸ் டு ஹேவ் கண்ட்ரோல் ஓவர் பிளாக் சி. ஏன்னா பிகாஸ் ஆஃப் போர்ட்ஸ் ஃபைன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரீமியாவில் 2-3
போர்ட்ஸ் இருக்கு. ஒன்று வந்து செவாஸ்டோபோல். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம், செவாஸ்டோபோல். அதே மாதிரி இந்த கர்ச் ஸ்ட்ரெயிட்லாம் இருக்கு பாருங்க, இது எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான பிளேசஸ். சரியா, இங்க வந்து போர்ட்ஸ் இருக்கு. இதுல இவங்க பிளாக் சி மூலியமாக ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் திஸ் பிளாக் சி இஸ் அண்ட் லைக் ஒரு ஐஸ் ஃப்ரீ போர்ட். சரியா, ஸோ இந்த வின்டர் சீசன் வந்ததுன்னா ரஷ்யாவுடைய நார்தர்ன் சைட்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா போர்ட்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீஸ் ஆகிடும், ஷிப்பிங் பண்ண முடியாது. ஆனால் பிளாக் சி அப்படி கிடையாது. திஸ் இஸ் அன் ஆக்சஸ் ஃபார் தெம் டு மெடிட்டரேனியன் சி அண்ட் ஈவன் டு அதர் நேஷன்ஸ் ஃபார் தட் மேட்டர். ஸோ தே வாண்ட் டு ஹேவ் கண்ட்ரோல் ஆன் பிளாக் சி அண்ட் ஃபார் பிளாக் சி கிரீமியா அனெக்சேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் தெம். புரியுதுங்களா? இது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட், சி இதனால உங்களுக்கு ரெவன்யூவும் வருதுங்க. பிளாக் சி மூலியமாக பயங்கரமான ரெவன்யூவும் வருது. அண்ட் இது வரையும் இல்லாமல் சி ரஷ்யா கேன் கீப் அதர் நேஷன்ஸ் அண்டர் செக். இப்போ இங்க ரேடார்ஸ்லாம் ரஷ்யா பிளேஸ் பண்ணலாம், இங்கிருந்து மிசைல்ஸ்லாம் லான்ச் பண்ணலாம். ஸோ ஒரு அட்வான்டேஜ் இருக்கு இங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இட் வில் ஆக்ட் அஸ் அ நேவல் பேஸ். புரியுதுங்களா? ஸோ தீஸ் ஆர் தி பாயிண்ட்ஸ் விச் யூ கேன் இன்ஃபர். பட் ஆனால் உண்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரஷ்யா வாண்ட்ஸ் டு ஹேவ் அ கண்ட்ரோல் அட் இட் பிகாஸ் தே டோன்ட் வாண்ட் Ukraine or Crimea to become a part of USA or European Union or a member of NATO. அவ்வளோதான், சிம்பிள். பிகாஸ் இது வந்து அவங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி த்ரெட். சரிங்களா? ஸோ இது ஒரு விஷயம். சரி, இப்போ என்ன ரியாலிட்டி இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யுக்ரைன் ட்ரூப்ஸ் இருக்கு விச் இஸ் பேக்டு பை USA. ரஷ்யன் ட்ரூப்ஸே இந்த ரீஜனில் இருக்காங்க. ஸோ டோன்பாஸ் ரீஜன் சொல்லிட்டு இருக்கு, இந்த லுகான்ஸ்க்கு டோன்டெஸ்க்லாம் இருக்குல்ல, இந்த ரீஜன் எல்லாமே வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ரஷ்யன் மிலிட்ரி பீப்புள் ஆர் ரஷ்யன் பேக்டு ஆர்ம் மிலிஷியாஸ் இவங்கெல்லாம் இங்கே இருக்கிறாங்க, ஆர் ஃபேவரிங் ரஷ்யா. அண்ட் யுக்ரைன் ட்ரூப்ஸ் கூட இங்கே இருக்குது. அங்கங்கே வைலன்ஸ் நடக்கும், அங்கங்கே சண்டை போட்டுப்பாங்க ஒரு சில ரீஜன்ஸில். அண்ட் ரஷ்யா தன்னுடைய ட்ரூப்ஸை டிப்ளாய் பண்ணிக்கினே இருக்குது. இதுதான் ரியாலிட்டி. இப்போது ஒரு டென்ஷனான ஒரு சுச்சுவேஷன் தான் ப்ரிவைலிங் ஆகின்னு இருக்குது. சரிங்களா? ஸோ இங்கே டான்பாஸ் ரீஜன்லாம் பார்த்துக்கோங்க. டான்பாஸ் ரீஜன்னா இந்த லுஹான்ஸ்க் அண்ட் டோனஸ்க், இது ரெண்டு ரீஜன் இருக்கு இல்லையா, இது ரெண்டு சேர்த்தது தான் டான்பாஸ். புரியுதுங்களா? சரி, ஃபைன். எனிவே வில் மூவ் டு தி ஆர்டிகல். That is on the brick on Russia-Ukraine border conflict. ஸோ இந்த ஆர்டிக்கலில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா இஸ் ட்ரைங் டு இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் ரொம்ப அக்ரெசிவாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. ஸோ அக்ரெசிவ்னஸ்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ட்ரூப்ஸை வந்து அதிகப்படுத்திட்டாங்க எங்கள் டோன்பாஸ் ரீஜனில். சரிங்களா? அண்ட் இது வரையும் இல்லாமல் பால்டிக் சீலேருந்து பிளாக் சி வரையும், சரியா, இவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கண்ட்ரோலில் எடுத்துகிட்டு வராங்க. ப்ளஸ் ஆடட் டு இட் பெலாரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ யூ குட் சி யுவர் பெலாரஸ்லேருந்து என்ன செய்கிறாங்கன்னா, மைக்ரெண்ட்ஸு போலாண்டுக்கு போகிறாங்க. ஸோ போலாண்டுக்கு வந்து இது ஒரு மைக்ரெண்ட் இஷ்யூ. சரிங்களா? ஸோ யூரோப்பியன் யூனியனுக்குள்ளே இன்ஃபில்ட்ரேட் பண்ணிடுறாங்க இங்கே பெலாரஸ்லேருந்து. ஸோ பெலாரஸ் வந்து ரஷ்யாவுடைய ஆலி. ஸோ யூரோப்பியன் யூனியன் இஸ் ஆல்ரெடி பிளேமிங் ரஷ்யா. ஸோ இது ஒரு அக்ரெசிவ்னஸ் காமிக்கிறாங்க. அண்ட் ஆடட் டு இட் பிளாக் சீல பார்த்தீங்கன்னா வெசல்ஸ்லாம் டிஸ்பேச் பண்ணிட்டாங்க. தட் இஸ் யூஎஸோடைய வார்ஷிப்ஸ்லாம் இருக்குது, அதோடைய வெசல்ஸ்லாம் அதாவது இவங்களுடைய வெசல்ஸ்லாம் வந்து டிஸ்பேச் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ரெடியாக வச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஏன் இந்த மாதிரி அக்ரெசிவ்னஸ் காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து 2-3 பாயிண்ட்ஸ் சொல்ல வராங்க இந்த ஆர்டிகலில். ஃபர்ஸ்ட், யூஎஸோடைய விட்ராயல் ஃப்ரம் ஆப்கானிஸ்தான். ஸோ திஸ் ஷோஸ் தட் யூஎஸ்ஏ இஸ் ஸ்லோயிங் டவுன் அப்படின்ட்டு. அதே மாதிரி யுக்ரைனில் கூட யூஎஸ் ட்ரூப்ஸ் இருந்திருக்காங்க இந்த டான்பாஸ் ரீஜனில் கூட. ஸோ அங்கேயும் வந்து ட்ரூப்ஸ்லாம் வந்து வெளியே எடுத்துக்கினாங்க. அண்ட் யூஎஸ்ஏ டிப்ளமேட்ஸ்லாம் வந்து இன்டர்வெயின் பண்ணுறாங்க. இப்போ டிப்ளமேட்டிக்காக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஸோ அதனால் ரஷ்யாவுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்ஏ வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலி வீக்கெண்ட் ஆயிடுச்சு. ஸோ இதனால இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துட்டு அக்ரெசிவாக இருக்கிறாங்க. ப்ளஸ் ஆடட் டு இட் இந்த ஆர்டிக்கலில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ரஷ்யா வந்து மினின்ஸ்க் 2 பீஸ் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணாங்க. MINSK பீஸ் அக்ரிமெண்ட். இதை நம்ம பேக்ரவுண்ட்லேயே பார்த்துருப்போம். இது எதுக்காக சைன் பண்ணாங்கன்னா, பீஸ் எடுத்துகிட்டு வரணும். சரி, ரைட்டு, யுக்ரைனில் வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷன் வரும், கான்ஸ்டிடியூஷனல் ரிஃபார்ம்ஸ் வரும், அவங்க ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அவங்களுக்கு கிடைக்கும், கிரீமியாக்குன்னு சொல்லிட்டு திருப்பியும் ஒரு அட்டானமஸ் ரீஜன் ஸ்டேட்டஸ் கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி கூட ரஷ்யா யோசிச்சிருக்கலாம் இந்த மினின்ஸ்க் பீஸ் அக்ரிமெண்ட்டில். ஆனால் இந்த பீஸ் 2 அக்ரிமெண்ட் சைன் பண்ணோடனே யுக்ரைன் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, வெஸ்ட் கூட இன்னும் டைஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்க. சரியா? ஸோ மிலிட்ரி, எக்கனாமிக், பொலிட்டிக்கல் டைஸ் எல்லாமே வந்து அவங்க வெஸ்ட் கூட தான் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஸோ திஸ் பிளேஸ் அ ப்ரெஷர் ஆன் தி ரஷ்யா தட் ஓகே ரைட்டு, நம்ம வந்து டஃப்பாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ இப்போ ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கீவ், அதாவது ஆர்டிகல் வந்து கீவ்ன்றாங்க, KIEV. கீவ் இஸ் தி கேபிட்டல் ஆஃப் யுக்ரைன். ஸோ கீவோடைய பொசிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃபாக இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட மிலிட்ரி ரிசோர்ஸ் இல்லை. சரிங்களா? அதே மாதிரி இப்படி மிலிட்ரி ரிசோர்ஸ் அவங்க வெஸ்ட் கிட்டலேருந்து வாங்கினாலும் there is no guarantee that ரஷ்யா இன்வேஷன் பண்ணும்போது இவங்க வந்து இவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வருவாங்களான்னு சொல்லிட்டு நம்மளால சொல்லவும் முடியாது. தேர்ட் பாயிண்ட், ரஷ்யா இன்வேஷன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன், they will have a gain also. எப்படி கெயின் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு, ஏன்னா ஆல்ரெடி கிரீமியா இப்படி தான் அனெக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க ரெஃபரண்டம் எடுத்துகிட்டு வந்து. ஸோ இப்படி ரெஃபரண்டம்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னா வெஸ்ட் கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப் இன்னும் கெட்டு போயிடும், யூரோப் கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப் இன்னும் கெட்டு போயிடும். ஸோ அதனால் வாட் இஸ் அ சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் ப்ராக்ரஸ். அதே மாதிரி யூரோப்பியன்
நேஷன்ஸ் யூஎஸ்ஏ கூட என்ன செய்யணும்னா ஓகே டைஸ் எல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி 2 நேஷன்ஸையும் வந்து பேச வைக்கணும், யுக்ரைனையும் ரஷ்யாவும், ஸோ தட் ஒரு பீஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுற மாதிரி, அண்ட் எஸ்பெஷலி ஆன் தி பார்டர். சரியா? ஸோ இந்த பேசுறது தான் இந்த ஆர்டிகல். ஃபைன், ஐ ஹோப் இட் இஸ் கிளியர் டு யூ. வில் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஆர்டிகல், தட் இஸ் ஸ்வச் சர்வேக்ஷன். அண்ட் ஆர்டிகல் போகிறதுக்கு முன்னாடி வில் ஜஸ்ட் லுக் அட் தி பேக்ரவுண்ட். சரிங்களா? ஸோ ஸ்வச் சர்வேக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ சர்வே. சரியா? ஸோ இது வந்து ஒரு ஆனுவல் சர்வே. ஆனுவல் சர்வே ஆஃப் வாட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆனுவல் சர்வே ஆஃப் கிளீன்லினஸ், ஹைஜீன் அண்ட் சானிடேஷன். சரியா? ஸோ சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸ் அக்ராஸ் இந்தியா வில் பி கவர்ட் இன் திஸ் சர்வே. சரியா? ஸோ ஸ்வச் பாரத் அபியான் கீழே எடுத்துகிட்டு வந்ததுங்க இது. தட் இஸ் டு மேக் இந்தியா கிளீன் அண்ட் ஃப்ரீ ஃப்ரம் ஓப்பன் டெஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் சர்வே வந்து 2016 எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்போ கன்செக்யூட்டிவாக எவ்ரி இயர் எடுத்துகிட்டு வராங்க ஆனுவலி. சரிங்களா? ஸோ யார் கண்டக்ட் பண்ணுறா இந்த சர்வே, அதுதான் முக்கியம். திஸ் சர்வே இஸ் கண்டக்டட் பை மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் இன் அசோசியேஷன் வித் குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா. சரியா? ஸோ குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட்னர் வித் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ். இவங்க தான் எடுத்துகிட்டு வராங்க. அண்ட் இந்த வருஷம் ரேங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்தோர் தான் வந்து கிளீனஸ்ட் சிட்டி. ஸோ 2019 இந்தோர் தான், இந்த வருஷமும் இந்தோர் தான். அண்ட் சூரத் ஹஸ் காட் அண்ட் குட் ரேங்கிங் கம்பேரிட்டிவ்லி. விஜயவாடா வந்து 3rd. ஸோ சென்னை வந்து 43வது. அண்ட் ஸ்டேட் வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர் தான் கிளீனஸ்ட் ஸ்டேட் இட் சீம்ஸ். அண்ட் வாரணாசி வந்து பிரைம் மினிஸ்டர் மோடியோடைய கான்ஸ்டிடுவன்சி. அவங்க வந்து ஒரு கிளீனஸ்ட் கங்கா சிட்டி அவார்டு வந்து வின் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் அவங்க தான் வந்து குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியாவை பேஸ் பண்ணி சர்வேலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 4320 சிட்டிஸ் have been surveyed it seems. சரியா? ஸோ இங்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த அவார்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஸ்வச் சர்வேக்ஷன் அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஆடட் டு இட் இதில் வந்து என்ன பேராமீட்டர்ஸ் வச்சிருக்காங்க, வாட் ஆர் தி மெட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம என்ன பார்த்தோம், ஓப்பன் டெஃபிகேஷன் ஃப்ரீ, அதே மாதிரி ஹைஜீன் அண்ட் சானிடேஷன், இதுதான் இவங்களுடைய அஜெண்டாவே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா, கிளீனினஸ், ஹைஜீன் அண்ட் சானிடேஷன். ஸோ அதே மாதிரி தான் பேராமீட்டர்ஸ் இருக்கும். அதாவது என்னென்னா கார்பேஜ் டிஸ்போசல், ஓப்பன் டெஃபிகேஷன் ஃப்ரீ ரேட்டிங்ஸ், ஃபங்க்ஷனாலிட்டி அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் கம்யூனிட்டி டாய்லெட், சேஃப் டாய்லெட்ஸ் ஆஃப் ஃபீக்கல் ஸ்லட்ஜ். ஸோ தீஸ் ஆர் தி பேராமீட்டர்ஸ் விச் வர் டேக்கன் இன்டு கன்சிடரேஷன் அண்ட் இதை பேஸ் பண்ணி தான் அவார்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சர்வேக்ஷன் அவார்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த சர்வேக்ஷன் அவார்ட்ஸில் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் அவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ 1 2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா பரவாயில்ல, நிறைய வெரைட்டி கொடுக்குறாங்க. ஸோ இப்போது இந்த மாதிரி வெரைட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால 4000 சிட்டிஸ் இருக்குது. ஏதாவது ஒரு கேட்டகரியில் ஒரு சிட்டி டெஃபரெண்ட்டாக வந்துடும். சரியா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கங்கா சிட்டின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்குறீங்க. அதே மாதிரி வந்து பிரேரக் தோர் சம்மான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்கீங்க. அதில் இண்டோருக்கெலாம் அவார்டு கொடுத்துருக்கீங்க, திருப்பதிக்கெலாம். அண்ட் இது எந்த கேட்டகரிக்காக கொடுத்தீங்கன்னா சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய சிட்டிஸுக்கு வந்து கொடுத்துக்கினே இருக்கலாம். இப்போது ரேங்கிங்ஸ் ஆர் அவார்ட்ஸ்லாம் கொடுக்குறீங்கன்னா எதுக்காக கொடுக்குறீங்க? இட்ஸ் serve 2 purposes. One is like, publicly it boosts ரெக்கக்னிஷன் அண்ட் இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தவங்களுக்கு. ஸோ இது 2க்காக தான் அவார்ட்ஸே கொடுக்கப்படுது. சரியா? ஸோ நீங்கள் உங்களை பாராட்டணும், ப்ளஸ் ஆட் டு இட் வில் ஆக்ட் அஸ் அ மோட்டிவேஷன் சொல்கிறதுக்காக தான் அவார்ட்ஸே கொடுக்கறது. ஆனால் இந்த சர்ச் சர்வேக்ஷனில் மெனி கொஸ்டின்ஸ் ஆர் தேர் விச் இஸ் நீடட் டு பி லைக் ஆன்சர்ட். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எப்போ பார்த்தாலும் இந்தோர் சூரத்து இவங்களே தான் ரேங்க் வாங்கின்னு இருக்கிறாங்க ஃபர்ஸ்ட். சரியா? தே ஆர் டாப்பிங் தி லிஸ்ட். இவங்க எதுக்காக டாப் பண்ணுறாங்க? ஸோ இவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஃபண்டிங் கிடைக்குதா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கொஸ்டின் எழுது. 2வது, இப்போது சிட்டிஸ்லாம் இருக்குன்னா அந்த சிட்டிஸுக்கு வந்து இன்னொரு நீட்ஸ் இருக்கும். சரியா? ஸோ அந்த நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி கூட இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சென்னை இருக்குன்னா கூவம் நதி பேஸ் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். பட் ஆனால் இந்த ரேங்கிங் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காகவே இதெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணணுமா? அண்ட் 2வது, நீங்கள் மெட்ரிக்ஸ்லாம் பாருங்க, உங்களுடைய கிரைட்டீரியா, சானிடேஷன், கிளீன்லினஸ் எல்லாம் பிளண்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் ப்ராக்ரஸ். ஸோ ஒரு ப்ராப்பரான குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் பண்ணணும் ஃபார் கிளீனர் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது தான் இந்த ஆர்டிகல். ஸோ கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த ஆர்டிகல்லேருந்து பேசுறதுக்கு. எனிவே வில் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஆர்டிகல், தட் இஸ் கோ பேக் டு தி கமிட்டிஸ் இஸ் த ஃபார்ம் லாஸ் லெசன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்ரி கமிட்டியை பற்றி பேசுகிறாங்க இந்த ஆர்டிக்கலில். சரிங்களா? ஸோ இந்த ஆர்டிக்கலில் நான் எங்கெங்கெல்லாம் இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறேன்னா அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் உங்கள் மெயின்ஸ் ஆன்சர் ரீடிங்கில் யூஸ் பண்ணி. ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் ஹேஸ் லைக் அப்பாலஜைஸ்டு அண்ட் அது கூட டு தி நேஷன். எதுக்காகனா நாங்கள் இந்த ஃபார்ம் லாஸ் எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இந்த ஆர்டிக்கலில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஃபார்மர்ஸ் கிட்ட நீங்கள் அப்பாலஜி கேட்டிருக்கணும், ஏன் நேஷன் கிட்ட கேட்குறீங்க? எனிவே ஃபார்மர்ஸ் would have got the intent சொல்லிட்டு சொல்கிறாரு. அண்ட் இது வெறும் இல்லாமல் பிரைம் மினிஸ்டர் ஹேஸ் told that he is going to repeal these laws and ஃபார்மர்ஸ் வந்து இது ஒரு நல்ல விக்ட்ரி. சரி, ஓகே. ஸோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்கன்னா, ஃபர்ஸ்ட் இது ஆர்டினன்ஸ் மூலியமாக எடுத்துகிட்டு வந்தீங்க நீங்கள். ஆர்டிகல் 1, 2, 3 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் எதுக்காக இருக்குது? இட் இஸ் ஃபார் எமர்ஜென்சி பர்பசஸ். சரியா? ஃபார்ம் லாஸ் நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்கன்னா இட் இஸ் நாட் சம்திங் விச் இஸ் ஆஃப் அர்ஜென்சி நேச்சர். யாராவது அவருக்கு தப்பாக அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் ஆடட் டு இட் நீங்கள் ஃபார்ம் செக்டர்லேயே ரேடிகல் சேஞ்சஸ்லாம் எடுத்துகிட்டு வரீங்க. திஸ் ரிக்வயர்ஸ்
proper scrutiny na standing committees உடைய scrutiny. So according to author, these laws should have been referred to the standing committee. சரியா? So standing committee என்ன பண்ணிருப்பாங்கன்னா இதுதான் important. So standing committee வந்து discussion பண்ணிருப்பாங்க இதை வச்சு. சரியா? So discussion பண்ணி இருந்துட்டு they would have got an opportunity to present the views. ஒரு transparency வந்து இருக்கும். சரியா? That is before the parliament and also to the committee and also to the public. சரிங்களா? So the main problem here is like the bill is not consulted. சரிங்களா? So according to author, parliament is a shock absorber. See, the work of the parliament is to address the issues of the people, and these works are done by the committees. They look into the issues in a mature manner. So இதுதான் point. So all the stakeholders are listened here and everything is dealt in a mature manner. So இதை வந்து bypass பண்ணது தான் தப்பு. So according to author, see, English monarchs, so British காலங்களிலே நீங்க பார்த்தீங்கன்னா that is in 13th century, they were powerful, they were arrogant, even though they felt the importance of the consultation. ஸோ இந்த கன்சல்டேஷனில் தான் பார்லிமெண்ட் என்ற ஒரு விஷயமே எமர்ஜ் ஆச்சு. ஸோ திஸ் இஸ் வாட் அ சிவிலைஸ்டு கவர்மெண்ட் மீன் அண்ட் ஈவன் த விஸ்டம் விச் த பார்லிமெண்ட் ஹேஸ் இஸ் அண்ட் லைக் இன்வேல்யூபிள் ட்ரெஷர். ஸோ இதெல்லாம் பைபாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? ப்ளஸ் ஆடட் டு இட் ஆத்தர் சேஸ் தட் சி ஃபார்மர்ஸ் ஆர் லைக் தே ஆர் நாட் ஹாப்பி அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. தே ஆர் கோயிங் டு வெயிட் டில் த பில் இஸ் ரிப்பீல்டு, தட் இஸ் இன் தி பார்லிமெண்ட். சரிங்களா? ப்ளஸ் ஆடட் டு இட் கவர்மெண்ட்டோடைய வியூ என்னவாக இருக்குன்னா தேர் இஸ் அ நீட் இன் ரிஃபார்ம்ஸ் இன் தி ஃபார்ம் செக்டர்னு சொல்லிட்டு தான் கவர்மெண்ட்டோடைய ஸ்டான்ஸ் இருக்கு. ஸோ the public apology doesn't mean that reforms will not be coming அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ப்ராப்பரான பார்லிமெண்ட்ரி ஸ்க்ரூட்டனி இருக்கணும். ஈவன் தோ நீங்கள் ரிஃபார்ம்ஸ் எடுத்துகிட்டு வந்தாலும் தப்பு இல்லை. பார்லிமெண்ட்ரி ஸ்க்ரூட்டனி இஸ் தி நீட் ஆஃப் தி ஆர். Plus added to it, according to author, see, these days bills are like not referred to committees. சரிங்களா? அண்ட் கமிட்டிஸ் ரெஃபர் பண்ணாததுனால டிஸ்கஷன் நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது இதே நம்ம என்ன சொல்லலாம்னா பார்லிமெண்ட்ரி கமிட்டி ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாலும் அது பில்லாக பாஸ் பண்ண மாட்டேன்றாங்க. ஸோ இது கூட நம்ம ப்ராப்ளமாக சொல்லலாம் இதுக்கு முன்னாடி. சரியா? பட் ஹவெவர் எஸ், திஸ் கிவ்ஸ் அ ஸ்கோப் ஆஃப் டிஸ்கஷன், அவ்வளோதான். ப்ளஸ் ஆடட் வித் சி திஸ் இஸ் நாட் பைண்டிங் ஆன் தி கவர்மெண்ட். இப்போ கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குறாங்கன்னா இட் இஸ் பைண்டிங்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. பட் எஸ், இட் கிவ்ஸ் அ ஸ்கோப் ஃபார் தி ஆப்போசிஷன் for discussion, அவ்வளவுதான். simple as that. Fine. So this is what this article tries to say. Anyway, we'll move on to the next article, that is reliable data, good policy. So இந்த ஆர்டிகல்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, see, இப்போ நீங்க ஒரு பாலிசி மேக்கிங் எடுத்துட்டு வரீங்க, ஒரு பாலிசி எடுத்துட்டு வரீங்க. the policy should be based upon the evidence, and அந்த பாலிசிக்கு எவிடன்ஸ் எங்கேருந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரிலையபிளான டேட்டாலேருந்து வரும், ஒரு பப்ளிக் டேட்டாலேருந்து வரும். ஸோ டேட்டாஸ் பிகம்ஸ் தி பெட்ராக் ஃபார் பாலிசி மேக்கிங், ஒரு எஃபெக்டிவ் பாலிசி மேக்கிங். சரியா? அண்ட் இந்தியாவில் டேட்டாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வி ஹாவ் சென்சஸ், அண்ட் இது வரையும் இல்லாமல் மெனி சாம்பிள் சர்வேஸ் வித் வேரியஸ் டீம்ஸ், அண்ட் ஈவன் சென்சஸ் டேட்டாஸோடைய ரெலவென்ஸ் அண்ட் ரிப்போர்ட்டிங் இது எல்லாமே வந்து வளர்ந்துருக்கு சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ். சி, அஃப்கோர்ஸ் எரர்ஸ் ஆர் தேர், இல்லைன்னு சொல்லிட்டு இல்லை, பட் அகெயின் தே ஆர் ரிலையபிள். சரியா? பட் ஹவெவர் ஹியர் த ஆத்தர் ட்ரைஸ் டு டாக்ஸ் அபவுட் சர்டன் கன்சர்ன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டேட்டா. த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் அக்கார்டிங் டு த ஆத்தர் இஸ் டிலே. ஸோ என்ன சொல்ல வர்றாருன்னா, நிறைய டெக்னாலஜிலாம் வந்துருச்சுப்பா, இன்னும் நீங்கள் டிலே பண்ணின்னு இருக்கீங்க, லேட் பண்ணின்னு இருக்கீங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கு. இப்போ ஒரு சில நேரத்தில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ரிலீஸே பண்ணுறது இல்லை, டிலே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு எக்ஸாம்பிள் வந்து சோஷியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸ், இந்த டேட்டா இருந்து கூட நீங்கள் ரிலீஸ் பண்ண மாட்டேறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிலே. த செகண்ட் ஒன் இஸ் லைக் இஷ்யூ ஆஃப் கம்பேரிசன். சரியா? இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்ல வர்றாருன்னா ஆத்தர், ஜிடிபி டேட்டா நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு வைங்களேன். சி, இப்போ ஜிடிபி வந்து ஜிவிஏ அட் பேசிக் ப்ரைஸ் தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். இப்போ இந்த ஜிவிஏ எடுத்துகிட்டு வர்றதுனால பேசிக் ப்ரைஸில் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் லைக் கம்பேரிங் வித் தி ப்ரீவியஸ் இயர் டேட்டா பிகம்ஸ் டிஃபிகல்ட். சி, அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் வெல்கம், நியூ மெத்தட்ஸ் ஆர் ஆல்வேஸ் வெல்கம், பட் இட் ஷுட் பி இன் சச் அ வே தட் இட் ஷுட் பி அக்யூரேட் அண்ட் கம்பேரபிள். சரியா? ரேதர் நீங்கள் என்ன செய்றீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் கன்சிடரேஷன்ஸ்க்காக நீங்கள் சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வந்துடுறீங்க. சரிங்களா? ஸோ இப்போ ஜிவிஏ அட் மார்க்கெட் ப்ரைஸ் இருக்குன்னா 2010 இருக்கிற ஜிடிபியும் இப்போ இருக்கிற ஜிடிபியும் கம்பேர் பண்ணிங்கன்னா, சி, அப்போ கால்குலேட் பண்ண மெத்தடே வேறு, இப்போ கால்குலேட் பண்ணுற மெத்தடு வேறு. சரியா? ஓகே, இது வந்து செகண்ட் இஷ்யூ. தேர்டு என்ன சொல்ல வர்றாருன்னா, ஸ்லிப்பேஜ் இன் தி கான்டெக்ட் ஆஃப் சாம்பிள் சர்வே. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளாக ஆத்தர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாட்டிஸ்டிக்கல் பியூரோ, அவங்க தான் வந்து சாம்பிள் சர்வே எடுத்துகிட்டு வராங்க எல்லா இயரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மந்த்லி ஹவுஸ் ஹோல்டு கன்சியூமர் எக்ஸ்பெண்டிச்சர், இந்த மந்த்லி ஹவுஸ் ஹோல்டு கன்சியூமர் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா பேஸ் ப்ரொவைட் பண்ணுது. தட் இஸ் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸில் எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க, பாவர்ட்டி லைன், பாவர்ட்டி ரேஷியோ, நியூட்ரிஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் தி பீப்பிள், அதே மாதிரி அவங்க கன்சியூம் பண்ணுற ஃபுட் ஐட்டம்ஸ், கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர், இந்த மாதிரி நிறைய ப்ரொவைட் பண்ணுது. எங்கே ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேஷனல் அக்கௌண்டிங் சிஸ்டம்ஸ்க்காக ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது ஸ்டாட்டிஸ்டிக்கல் பியூரோ, தட் இஸ் மந்த்லி ஹவுஸ் ஹோல்டு கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லிட்டு. இப்போது
கவர்மெண்ட் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாவர்ட்டி எஸ்டிமேட்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. இப்போ பாவர்ட்டி எஸ்டிமேட்ஸ் எடுத்துகிட்டு வந்து ஸ்டேட் வைஸ் அலோகேஷன்ஸ் கொடுக்குறாங்க கவர்மெண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் மூலியமா. இந்த சிஸ்டம்ல எடுத்துட்டு வர டேட்டா இருக்கு பாருங்க, இது டிஃப்ரெண்டாக இருக்கு. ஸோ ஆர்டிகல்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டாஸ்லாம் நீங்க ப்ரொவைட் பண்றீங்கல்ல, இதோடைய கண்டக்ட், அதாவது this should be a proper policy instrument. அதுக்கு ஏற்றவாறு நீங்க சர்வீஸ் எடுத்துருவாங்க. ஸோ தட் ஒரு ரிலையபிலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. சரிங்களா? ப்ளஸ் ஆடட் டு இட், இப்போ கவர்மெண்ட் வந்து டேட்டாஸ் மேலே நிறைய இம்பார்ட்டன்ஸும் கொடுக்கறது இல்லைன்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த மந்த்லி ஹவுஸ் ஹோல்டு கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குல்ல, 2017-18 ரிலீஸ் பண்ணல. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டேட்டா குவாலிட்டி இஷ்யூ இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். ஆனால் என்ன இஷ்யூஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லலை. சரியா? அண்ட் இது வரையும் இப்போ 22 ஆயிடுச்சு, இது வரையும் நம்மளுக்கு தெரியல கவர்மெண்ட் வெதர் தே ஹேவ் கண்டக்டட் திஸ் ஆர் நாட். ப்ளஸ் ஆடட் டு இட், சென்சஸ் 2021-22 ரிலீஸ் பண்ணியிருக்கணும். COVID-19 கிரவுண்ட்ஸில் இது வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வரையும் இல்லாமல் மைக்ரேஷன்ஸ் அண்ட் லைவ்லிஹுட் ஆப்ஷன்ஸ் ஆஃப் தி பீப்புள் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு கோவிட்னால. ஸோ அதனால் சென்சஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டேட்டா ஆகிடுச்சு. இப்போது இதை பேஸ் பண்ணி ரிலையபிளான இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுக்கு வரும். ஸோ தட் வி கேன் பிளான் அக்கார்டிங்லின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னும் இதை பேஸ் பண்ணி கன்க்ரீட்டான அவுட்புட் எதுவும் வர காணும். ஸோ த கவர்மெண்ட் ஹேஸ் டு டேக் ஸ்டெப்ஸ். So this article tries to say that data is very important for framing of policies, and in the impact of COVID-19 வந்ததுக்கு அப்புறம் டேட்டாவோட இம்பார்ட்டன்ஸ் இன்னும் அதிகமாயிடுச்சு. அண்ட் நீங்கள் டிலே பண்ணுறது இட் இஸ் டெஃபினெட்லி அ காஸ் ஆஃப் கன்சர்ன். அண்ட் ஒரு டைமுக்குன்னு அனௌன்ஸ் பண்ணலன்னா இட் இஸ் ஆஃப் நோ யூஸ். இட் இஸ் லைக் டாக்டர் ப்ரிஸ்கிரைபிங் மெடிசன் வித்தவுட் டயக்னோசிஸ்ன்ற மாதிரி இருக்கும். அண்ட் இது வரையும் இல்லாமல் இப்போ டேட்டாஸ் ப்ராப்பராக இல்லை அப்படின்னு சொல்கிறதுனால வாட் வி நீட் டு டூ இஸ் லைக் வி நீட் டு ரிலை ஆன் கூகுள் ஆர் ப்ரைவேட் இன்ஃபர்மேஷன்ஸ். பட் அகைன் அவங்களுடைய credibility is again a question mark. So include new technology, bring relevant data அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஆர்டிகல். தட் இஸ் reliable data, good policy. Fine. So just தான் சொன்னேன், which is more than enough. சரிங்களா? So that's it with regards to this article, guys. And that's it for today. Thank you for watching.